எல்லாருக்கும் வணக்கம். ஃபிட் வேலட் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான 3 விஷயம். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த 3 பற்றி நம்ம டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோ பார்க்கலாம். பட் இந்த 3 பற்றி சின்ன ஒரு ஓவர்வியூ இன்றைக்கி பார்த்துடலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா இது லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை, ஓகேவா? லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் வரும், டில் நம்ம இறக்குற வரைக்கும் வரதான் லைஃப் இன்சூரன்ஸ். ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும். ஸோ இதனால் இது கால காப்பீடு இல்லை ஆயுள் கால காப்பீடு, இந்த மாதிரி தான் அதோட தமிழில் அதுக்கு பேர் வரும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம், இந்த 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ள எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடுறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. அந்த டேர்முக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு பணம் வரும். ஸோ இதுதான் இதோட முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான் எடுக்கிறீங்க. அந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு எதாச்சுன்னா பணம் வரும், இல்லைனா வராது. அண்டு அதேமாதிரி கொடுக்குற பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கட்டுற ப்ரீமியத்துக்கும் பணத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 5 lakhs பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 lakhs வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதுதான் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் வே டு சேவ் அவர் ஃபேமிலி. நம்ம இல்லைனா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்குற ஒரு சப்போர்ட்டுங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இது முக்கியமாக யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஃபஸ்ட்டு லோன் இருக்கோ அவங்க. அதோட முக்கியம், வீட்டில் ஒருத்தர் தான் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் எடுத்தே ஆகணும். ஏன்னா உங்களை நம்பி தான் உங்கள் என்டையர் குடும்பமே இருக்குது, கரெக்டாக? ஸோ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. இப்போ நான் இல்லைன்னா நான் எவ்வளோ சம்பாதிப்பேனோ அந்த அமௌண்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம். அதுதான் சிம்பிளாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இப்போது 10 வருஷம் நான் இருந்தேன்னா நான் இவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் என் குடும்பத்துக்கு இன்கேஸ் நான் இல்லைன்னா வரணும் அப்படின்னு நம்ம போகிறது தான் சிம்பிளாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. உங்களோட ஆனுவல் சேலரியில் இருந்து இன்ட்டு 20 இன்ட்டு 50 இன்ட்டு 40 ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், நம்ம குடும்பத்தோட செலவு எப்படி இருக்குது, அது கூட குழந்தைங்க இருந்தால் அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட மேரேஜ், இல்லை அவங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் என்னென்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதுக்கான அமௌண்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். லோன் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கணும், இன்ஃப்ளேஷன் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமான 3 விஷயம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தை எவ்வளோ செலவுலாம் வருதுன்னு, அந்த அமௌண்ட்டு. அப்புறம் லோன் இருந்தால் லோன் அமௌண்ட்டு, குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டம், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் தான் நீங்கள் எடுக்கணுங்க. எவ்வளோ வயசு வரைக்கும் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டிபெண்ட்ஸ் தான். பட் பெஸ்ட்டு 60 to 65 years. ஏன்னா அப்போ நம்மளோட குழந்தைகள் நம்மளை யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டேர்ம்ஸோட முக்கியமான நோக்கமே நம்மளை யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்காத வரைக்கும் நம்ம போடுறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ நம்மளை யாரும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா எந்த வயசு வரைக்கும் இருப்பாங்களோ அந்த வயசு வரைக்கும் தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது பெட்டர். அதுக்கப்புறம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணார். அதையும் நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸ்பெசிஃபிக்காக டேர்ம் இன்சூரன்ஸுக்கு மட்டுமே ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய டீட்டெயில் இதை பற்றி சொல்கிறேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் டேர்ம்ஸ் எடுக்கும்போது எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிடணும். இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பிபி இருக்குது, உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது, எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பொதுவாக நமக்கு பணமே தர மாட்டாங்க. அதுதான் அவங்களோட எய்ம். ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கிற பர்சன் தான் கொடுப்பாங்க. ஏன் சீக்கிரமே சாக மாட்டானோ அவனுக்கு தான் பணம் கொடுப்பாங்க. 2வது, அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் என்ன வழியில் கொடுக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஸோ நம்ம அதனால் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், எந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வேலிடாக கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, நீங்கள் இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சு, ஸ்மோக்கிங்னால ஏதாவது ஆச்சுன்னா பணம் கிடையாது. ஸோ அதனால் எல்லா இன்ஃபர்மேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸில். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல் போனோன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம சேஃப்கார்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் பில்லு, நீங்கள் ஐசியூ அப்டேட், அதாவது நம்மகிட்ட பணம் இல்லாத போது ஹாஸ்பிட்டல் போய்ட்டுனா அதை விட ஒரு பெரிய தலைவலி எதுவுமே கிடையாது, கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அதனால் முக்கியமாக பணம் இருக்கோ இல்லையோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க.
அது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அகெயின் இதுவும் சேம் தான். நீங்கள் சிங்கிளாக ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது, லோன் இருக்குது, இல்லை இந்த மாதிரி மேரேஜ் ஆகிருச்சு, குழந்த இருக்குது, எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு முக்கியமாக டேர்முக்கும் ஹெல்த்துக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னா, டேர்மில் வந்து ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு. மேபி ஃப்யூச்சரில் மாறலாம், ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறும், அது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதம் இல்லை வருஷத்துக்கு 12,000 பே பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷம் போட்டு 30 வருஷம் நீங்கள் 12,000 தான் பே பண்ணணும் இதில் டேர்ம் இன்சூரன்ஸில். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி இல்லை. அதோட ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 அம்மா அப்பா, ஒரு குழந்தை, 2 குழந்தைன்னு வச்சுக்குமோ, அவங்களுக்கு வந்து மினிமம் 10 to 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒரு கவர் எடுக்கலாம். 10,000 to 20,000 அண்ட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் இருக்காது, அது 12,000 ஆகும். அதுக்கப்புறம் 13, 14 அப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது ஒரு 20 to 35 இருக்கிற ஒரு யங் ஃபேமிலிக்கு சொல்கிறேன். இது உங்கள் பேரண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா மினிமம் 80 ப்ளஸ் வரும். சேம் தாங்க. இப்போ பேரண்ட்ஸ்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் வரும், அவங்களுக்கு நிறைய அவங்க பணம் கொடுக்கணும். எந்த இன்சூரன்ஸும் பணம் கொடுக்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க யார் ரொம்ப யங்கன் ஹெல்த்தியாக இருக்கோ அவங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுப்பாங்க, யாருக்கு நோய் வருமோ அவங்களுக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போதும் சேம் தான். ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து, நமக்கு வந்து நல்ல கம்பெனி இப்போ ரீசெண்டாக எல்லா கம்பெனி மேலேயுமே இஷ்யூ வருது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி மேலே இஷ்யூ வருது, கிளைம் பண்ண மாட்டேங்காங்க. அதுக்கு ரீசன் என்ன, நம்மளோட அறியாமல் தான். நீங்கள் ஒரு பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா படிச்சிருங்க. இதில் வந்து என்னென்ன கவர் ஆகும், என்னென்ன கவர் ஆகாது. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கோபேன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அப்புறம் ரூம் ரெண்ட் லிமிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அப்புறம் இது கவர் ஆகும், இது கவர் ஆகாதுன்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நமக்கு அந்த டேர்ம்ஸ் படித்து எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். முடிஞ்சால் ஒரு ஏஜென்சி வழியாக போய் எடுங்க. கொஞ்சம் செலவாகலாம், மேபி அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கலாம். பட் நாளைக்கு நமக்கு எதுனா அவங்க சப்போர்ட் வருவாங்க அப்படின்னா அவங்கள நம்பி எடுக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லேயே எடுத்துக்கோங்க. பட் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து வேணும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நாளைக்கு எதாவது எமர்ஜென்சி ஆச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உடச்சிட்டு நீங்கள் அதிலேருந்து எடுத்து ஹெல்த்துக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட் எல்லாம். ஏன்னா காம்பவுண்டிங் வந்து இனிமேல் தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைக்கக்கூடாதுன்னா முதல்ல டேர்மு ஹெல்த் எடுத்துருங்க. அது 3ஆவது முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்த்தை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய இருக்குங்க பேசுகிறதுக்கு. வெயிட்டிங் பீரியட் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து கிளைம் என்ன சொல்கிறது, ரூம் ரெண்ட் கேப்பு நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் இன்னொரு நோ கிளைம் போனஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பேசுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேர்ம் எடுத்துட்டிங்க, ஹெல்த் எடுத்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு கட்டாயம் இருக்கணும். ஏன் எமர்ஜென்சி அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அவசரமாக எதுக்கோ ஒரு பணம் தேவைப்படுது. உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்கும். நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எவ்வளோ தூரம்னாலும் தைரியமாக போகும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ எனக்கு ஜாப் போயிடுச்சு, என் கையில் நான் ஒரு 5-6 லட்சம் கையில் வச்சுருக்கேன், எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னா கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஒரு 6 லட்சம் இருக்குது, அந்த 6 லட்சத்தை வச்சு ஒரு எத்தனை மாதம் என்னோடய செலவு பொறுத்து. இப்போ நான் மாதம் 50,000 செலவு பண்ணுறேன், இல்லை 1 லட்சம் செலவு பண்ணுறேன், எனக்கு 6 மாதம் ஓடிடும். இது 50,000 செலவு பண்ணுறேன் அப்படின்னா 1 வருஷம் ஓடிடும். ஸோ 1 வருஷத்துக்கு எனக்கு ஒரு செலவுக்கான அமௌண்ட் என் கையில் இருக்குது. அதுக்குள்ளே நான் வேறு வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கும். ஸோ வேலை போச்சா ஒரு பயம் வரதான் செய்யும், பட் அந்த பேனிக் வந்து ரொம்ப இருக்காது. அதுக்கு தான் முக்கியமாக நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும், நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்ட்டு. இது எதுக்கெலாம் தேவைப்படும் பார்த்திங்கன்னா, அகெயின் உங்களுக்கு வேலை போச்சு, மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃபேமிலி எமர்ஜென்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதுக்காக நாங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் எல்லாேருக்கும் தேவை. இதில் வந்து பணக்காரங்களுக்கு தேவையில்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாருக்குமே வேணும். அண்ட் இதுக்கும் ஒரு ரூல் வச்சுருப்பாங்க. உங்கள் ஆனுவல் சேலரி இன்ட்டு 6 இல்லை மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இன்ட்டு 12 சம்திங் சொல்லுவாங்க. அகெயின் இதுவும் வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து தாங்க. என்னோடய செலவு எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ண முடியும். உங்களோட செலவு என்ன, உங்களுக்கு வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ யாராலையும் செலக்ட் பண்ண முடியாது. அண்டு எமர்ஜென்சி ஃபண்டை தூக்கி நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன், இதில் போட்டேன், அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே வராட்டிலும் பரவாயில்ல, சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. இல்லை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு இதில்
ஒரு ஒரு எஃப்டி கூட போட்டுக்கோங்க. எஃப்டி பிரேக் பண்ணால் கூட உங்களுக்கு பெனால்ட்டி போகும். ஸோ அதெல்லாம் யோசித்து எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஈஸியாக எடுக்கணும். இப்போ வேணால் இமிடியேட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு 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 ரிசோர்ஸாக வச்சுக்கோங்க. கேஷாக வைக்கணுமா அப்படின்னா அது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டாலும் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக ஏடிஎம் கார்டு வச்சு டக்குன்னு எடுத்துடலாம். இல்லை பேங்க் பணம் கூட எடுத்துடலாம் இல்லையா? கேஷாக வேணால் ஒரு கையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பட் ரொம்பலாம் வச்சுக்க வேணாம், ஓரளவுக்கு. ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்து, டேர்மு, அப்புறம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 3 பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன், ஓகேவா? ஸோ பட் இந்த 3 கண்டிப்பாக எடுத்துருங்க. நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இந்த 2026 முதல்ல இந்த 3க்கு ஒரு ப்ரையாரிட்டி வைங்க. ஹெல்த் எப்போ எடுக்க போகிறீங்க, டேர்ம் எப்போ எடுக்க போகிறீங்க, எமர்ஜென்சி ஃபண்டு எப்போ சேர்க்க போகிறீங்கன்ட்டு. ஸோ 2027 போகும்போது இந்த 3லையுமே டிக் மார்க் போட்டுக்கணும். என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த 1 இயர் டைம் எடுத்துக்கலாம். இந்த 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து இந்த 3யும் கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேறு எதுவும் எடுக்கிறீங்களோ இல்லையோ இது கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் ஓகே, இதுதாங்க எனக்கு சொல்ல வந்தது. ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இது 3 பற்றி டீட்டெயில்னால் அகெயின் ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.